ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் பிரியாணிக்கு டஃப்பு கொடுக்குங்க. இந்த முட்டை பிரியாணி அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்புறம் என்னங்க, நான்வெஜ்ஜு முட்டை பிரியாணியே வேணும்னு கேட்பாங்க, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, 3 பட்டை இலை, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இதில் 4 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 4, சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 5-6 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 4 பேரோட மெஷர்மெண்ட்டு. உங்களோட 3 பேரா இல்லை 2 பேரான்றதை பொறுத்து உங்களோட மெஷர்மெண்ட் அளவு வந்து மாறும். அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்க. எண்ணெயிலேயே நல்லா வந்து பொன்னிறத்தில் இருந்து கோல்டன் கலர் வந்து வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும். 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. பிரியாணியோட அளவு பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பாக இருந்தாலும் சால்ட்டாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை வந்து எண்ணெயிலே வந்து 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து கொடுங்க. இதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்குங்க. பார்க்குறதுக்கு நான் இந்த மசாலாக்கு அடிமைன்னு தான் சொல்லுவேன், அந்த மாதிரி இருக்கும். இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து கொடுங்க. வெங்காயம் தக்காளி ஒன்றோட ஒன்று மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அதோட ஃப்ளேவர் நான் காமிக்கிறேன் பாருங்கள். மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஃப்ளேவர் தான் கிடைக்கும். நான் 3 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், போதுமானது. நீங்கள் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ் வந்து எந்த அளவுக்கு தண்ணி எடுக்குமோ நீங்கள் அதை அளவு பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட் போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் மசாலா வாசனை வராது. இப்போ பாருங்கள், நான் அரிசி நல்லா ஊற வச்சு கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் குழஞ்சிரும். இப்போ நான் தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதோட ஃப்ளேவர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து பாத்திரத்தில், ஓப்பன் பாத்திரத்தில் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்த மாதிரி பதம் தான் வந்து சாப்பாடு உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடை நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா கொதிச்ச இந்த மசாலாவில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு பிளேட் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் பிளேட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி நல்லா கொதி வருதுன்னு பாருங்கள். அதோட தண்ணியோட அளவும் வந்து பாதி அளவுக்கு கம்மியாயிருக்கு. இப்போ லைட்டாக வந்து கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி எடுத்து மூடிடலாம். தண்ணியோட அளவு பாருங்கள், பாதி தான் இருக்குது. நான் 5 முட்டை நல்லா வேக வச்சு மசாலா போட்டு நல்லா வந்து வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அந்த பிரியாணியில் வந்து சேர்த்துக்கலாம். மேலேயே வைங்க, ஒன்றுமே ஆகாது. இதுக்கு மேலே நம்ம புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். குக்கரோட மூடியை போட்டு மூடிட்டு விசில் வந்து 1 விசில் வந்தால் போதுங்க. ஃபுல் ப்ரெஷர் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ எனக்கு அந்த 1 விசில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். முட்டைலாம் வந்து நம்ம எப்படி வச்சோமோ அப்படி தான் இருக்குது. இப்போ லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டு நம்ம வந்து வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி விட்டுடலாம்.
ரைஸு பாருங்கள் ஒன்று ஒன்றும் அப்படியே உதிரி உதிரியாக அப்படியே உடையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நான்வெஜ் என்னங்க, முட்டை பிரியாணி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பாடு பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு, ஒரு அரிசி கூட உடையாமல் வந்திருக்கு. நீங்கள் ஓப்பன் பாட்டில் வந்து எப்படி செய்கிறீங்களோ சேம் அப்படி தான் வந்து குக்கரில் வந்து நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் ரைத்தா வந்து செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.